விஷ்ணுவின் யோகநித்ரையின் ரகசியம் பிரபஞ்சம் ஏன் அவர் கனவு காணும் போது மட்டுமே உயிருடன் இருக்கிறது. இப்போது நாம் எல்லோரும் மௌனமாக ஒரு நொடி உள்ளே சென்று பார்ப்போம். யோகநித்ரையில் உண்மையில் என்ன நடக்கிறது என்று கேட்கும் ஆன்மாக்கள் 1000 ஆண்டுகளாக ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருந்தன. பிரபஞ்சம் உயிருடன் துடிக்கும் அந்த நொடிகள் விஷ்ணு யோகநித்ரை எனப்படும் அந்த பரபிரம்ம நிலையில் இருக்கும் பொழுதே எப்படி உருவாகின்றன? என்ன காரணம்? அவர் கனவு காணும் பொழுதுதான் காலம் ஓடுகிறது, இடம் விரிகிறது, உலகங்கள் வளர்கின்றன, உயிர்கள் பிறக்கின்றன என்கிற இந்த மர்மத்திற்கு எந்த ஞானியும் முழுமையாக பதில் சொல்லவில்லை. ஆனால் இன்று நாம் அந்த ரகசியத்தை நம்மை ஆழமாக அழைத்து செல்வதற்காக திறக்கிறோம். விஷ்ணு யோகநித்ரை என்பது ஒரு சாதாரண கனவு அல்ல. அது பரம்பொருளின் ஒளியிலிருந்து வெளிவரும் தொடர்ச்சியான அலை. அது ஒரு தெய்வீக அதிர்வு. அந்த அதிர்வின் நடுவேதான் பிரபஞ்சம் தன் ரிதமை கண்டுபிடிக்கிறது. விஷ்ணு படுக்கும் அந்த யோகநித்ரை நிலை என்பது கண்ணால் பார்க்கும் தூக்கம் அல்ல. அது யோக சூஷும்னாவை கடந்து உணர்வை தாண்டி எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் காணும் பரமசக்தி. அந்த நிலையில் அவர் உண்டாக்கும் ஒவ்வொரு கனவும் ஒரு நித்திய உலகத்தை உருவாக்குகிறது. அந்த உலகம் சுழல்கிறது. அந்த உலகத்தில் சட்டங்கள் உருவாகின்றன. அது பழுதடைகிறது. அது மறுபிறவி எடைக்கிறது. இது எல்லாம் விஷ்ணுவின் சுவாசத்தின் அலைச்சலில் நடக்கிறது. அவர் சுவாசம் உள்ளிழுக்கும் போது பிரபஞ்சம் ஒரு பெரும் அலை போல சுருங்கத் தொடங்குகிறது. உயிரினங்கள் தங்கள் கர்மத்தை நிறைவு செய்யும் கடைசி ஓட்டத்தில் வரிசையாக ஓடுகின்றன. அவர் சுவாசம் வெளிவரும்போது புதிய உலகங்கள் உருவாகின்றன. அந்த சுவாசத்தின் வெளிப்பாடு காலத்தின் நதி போல ஓடுகிறது. இந்த நதியில்தான் நாம் எல்லோரும் மிதந்து செல்வோம். யோகநித்ரையில் இருக்கும் விஷ்ணு கனவில் சிருஷ்டியை பார்க்கும் பொழுது நாம் இந்த பிரபஞ்சம் எனப்படும் காட்சியில் செயல்படுகிறோம். நம்முடைய நினைவுகள், நம்முடைய தாகங்கள், நம்முடைய பிறவி எல்லாம் அந்த தெய்வீக கனவின் சிறு அலைகள் மாதிரி. நீங்கள் யோசித்து பாருங்கள். கனவுகள் மனிதர்களுக்கு மிக சின்ன விஷயம். ஆனால் அதே கருத்து பரம்பொருளின் அளவுக்கு சென்றால் அது நித்திய உலகமாக மாறுகிறது. விஷ்ணுவின் மனதில் தோன்றும் ஒரு எண்ணமே ஒரு கேலக்சி ஆகும். ஒரு வைப்ரேஷன், ஒரு பதம் மேலெழும்பும் அலை போல ஒரு யூனிவர்ஸ் ஆகும். இந்த விஸ்வரூபம் முழுவதும் அவருடைய யோகநித்ரையின் உள் அலை வடிவம். அந்த அலை நின்றுவிட்டால் பிரபஞ்சமும் நின்றுவிடும். அந்த நாளைதான் புராணங்கள் பிரளயம் என்கிறன. யோகநித்ரையின் அந்த நிலை என்பது எந்த ஒரு இருளும் இல்லாத முழு ஒளி மட்டுமே நிறைந்த பரம்பொருள் பாயும் கடல். அதில் அவர் தனியாக கிடப்பது இல்லை. அந்த நிலை என்பது அவரே ஒளியாக மாறி எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டிருக்கும் தருணம். அவர் தனியாக இல்லை. அவர் உடலில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் ஒரு கேலக்சி போல ஒளி வீசுகிறது. அந்த ஒளியில்தான் நம் விதி, நம் கர்மா, நம் அசாய், நம் பயணம் எல்லாமே எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அதில் மிக பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? அவர் கனவு காண்பதற்கு காரணம் நம்முடைய உணர்வுகள்தான். மனிதர் தெய்வ சக்தியை தியானிக்கிறார். மனிதர் தன்னுள் உள்ள தெய்வத்தை உணர முயல்கிறார். அந்த அலைகள் எல்லாமே விஷ்ணுவின் யோகநித்ரையில் சிறு அசைவுகளை ஏற்படுத்துகின்றன. அந்த அசைவு ஒரு புதிய காட்சியை கிளப்புகிறது. அது ஒரு புதிய வாழ்வை உருவாக்குகிறது. இந்த உலகம் முழுக்க ஒரு ஃபீட்பேக் லூப் போல செயல்படுகிறது. நாம் அவர் கனவில் வாழ்கிறோம். ஆனாலும் அவர் கனவு நம்முடைய எண்ணத்தால் மாறுகிறது. நம்முடைய மனம் தெய்வத்தை அழைக்கும் போது யோகநித்ரையின் ஆழம் மேலும் விரிகிறது. இதில் இன்னும் ஆழமான ட்ரூத் என்ன என்றால், விஷ்ணு யோகநித்ரையில் இருக்கும் நேரம்தான் நேரம் என்கிற விஷயம் தன்னுடைய செயல்பாட்டை பெறுகிறது. விஷ்ணு விழித்தால் நேரம் நின்றுவிடும். ஆசைகள் நிற்கும். கர்மா முடங்கும். பிறவி சுழற்சி தற்காலிகமாக அணைந்துவிடும். விழிப்பு நிலை என்பது பிரளயத்தின் முன் நொடிகள். பிரளயம் என்பது டிஸ்ட்ரக்ஷன் இல்லை, அது ரீசெட் மட்டுமே. கனவு முடிந்ததும் விழிப்பு வரும். விழிப்பு வந்தபின் புதிய கனவுக்காக இடம் தேவை. அந்த இடத்தை சுத்தப்படுத்தும் செயலையே புராணங்கள் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்கின்றன. விஷ்ணுவின் யோகநித்ரையின் ஆழ்ந்த நிலையில் பிரபஞ்சம் எப்படி அதிர்வுகளால் நெய்த்து கட்டப்படுகிறதோ அதை உணர முயன்றாலே மனித மனம் தன்னை தாண்டிச் செல்ல வேண்டியிருக்கும். ஏனென்றால் அந்த நிலை என்பது நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய தூக்க நிலையே ஒத்ததாக இல்லாமல் காலத்தையும் இடத்தையும் உணர்வையும் தாண்டி செல்கிறது. யோகநித்ரையில் விஷ்ணு உடலின் எல்லைகளில் கிடக்கவில்லை. அவர் எல்லையற்ற பரம்பொருளின் மேகம் போன்ற ஒளிக்கடலில் திரவமான சிந்தனையாக பாய்கிறார். அந்த ஒளி துளிகளில் ஒவ்வொன்றும் நாம் உணரும் யூனிவர்ஸ் என்பதின் நுண்ணிய பிரிவுகள். அந்த ஒளி ஓசை கொண்டது. அந்த ஓசையிலிருந்து உருவாகும் தாளம்தான் காலம் என்ற கணக்கின் பிறப்பிடம். அந்த தாளம் மெதுவாக அடிக்கும்போது
நாம் அனுபவிக்கும் யுகம் நீள்கிறது. அந்த தாளம் வேகமாகும்போது உலகங்கள் வேகமாக உருவாகி அழிந்து கொண்டே செல்கின்றன. இந்த அலை மாற்றங்களின் உள்ளே நிற்கும் மர்மம் ஒன்று என்னவெனில், ஒவ்வொரு உயிரின் நினைவும் அவர் கனவுடன் இணைந்த அதே நுண்ணிய அலை. அதனால்தான் ஒரு மனிதரின் மனம் தெய்வத்தை தியானிக்கும்போது பிரபஞ்சம் லேசாக துடிக்கிறது. ஒரு தபஸ்வி தீவிர தியானத்தில் அமரும்போது யோக நித்திரையில் இருக்கும் விஷ்ணுவின் அலைப்பாய் இலகுவாக ஒளிர்கிறது. இந்த ஒளிர்வு புதிய கார்மிகை உருவாக்குகிறது. அந்த திர்கள் பின்னிப் பிணைந்து எதிர்காலத்தின் விதைகளை உருவாக்குகின்றன. இதுதான் காரணம் மகா முனிவர்கள் தங்களால் உலகத்தின் ஓட்டத்தை மாற்றியதற்கு. அவர்கள் தெய்வத்தின் கனவின் மைய அதிர்வை தொட முடிந்தவர்கள். விஷ்ணுவின் யோக நித்திரை காலத்தில் பிரபஞ்சம் வெறும் இருப்பு அல்ல, அது ஒரு சுவாசம். ஒவ்வொரு உயிரும் அந்த சுவாசத்தின் பங்காக செயல்படுகிறது. நம் இதய துடிப்பு, நம் உயிரோட்டம், நம் எண்ணங்கள் எல்லாமே அந்த காஸ்மிக்கில் ஒரு சிறு அலை. நம் உடலில் ஓடும் உயிர் சக்தி விஷ்ணுவின் சுவாசத்தில் ஓடும் பரம்பொருள் சக்தியின் பிரதிபலிப்பு. அந்த சுவாசத்தின் ஓட்டம் இல்லை என்றால் நம் உடலின் பிராணனும் துடிப்பதை நிறுத்திவிடும். இதுவே ஏன் விஷ்ணு யோகநித்திரை என்பது உலகின் நிலைத்தன்மைக்கான அடிக்கல் என புராணங்கள் கூறுகின்றன. அவர் விழித்தால் என்பதை நினைத்தாலே நம்முள் ஒரு அச்சம் கிளர்கிறது. ஏனென்றால் அது பிரளயத்தின் தொடக்கம். உலகங்கள் தன்னுடைய வடிவத்தை இழக்கும் நொடிகள். அவர் கனவின் உள்ளே தோன்றும் ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு ஒன்றின் புனைவல்ல, விளைவு மட்டுமே இல்லை. அது உண்மை கதையின் நிகழ்வாக வேகமாக ஓடுகிறது. அவரது ஜடாயுதத்தில் சுருங்கி விரியும் சக்திதான் நம்மால் காண்பதற்கு முடியாத அண்டம். அந்த அண்டத்தில் ஜீவராசிகள் சுழலுறுவது அவரது மனத்தில் எழும் ஒரு சட்டில் அதற்கே காரணம். ஒரு பிரபஞ்சம் உருவாகும் போது அது அவருடைய மனதில் ஒரு எண்ணாகத் தோன்றும். அந்த எண்ணம் ஒளியாக வெளிப்பட்டு தாளம் பிடித்து ஒலியை உருவாக்கும். அந்த ஒலி விட்டு வெளிப்படும் அதிர்வுதான் நம் விண்ட். கானிகள் காஸ்மிக் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் என்று அளந்து மகிழ்கிறார்கள். ஆனால் அந்த ரேடியேஷன் என்பது அவரின் கனவின் நிழல் மட்டும். அவரது யோக நித்திரையின் உள்ளே ஒரு பரவசமான அமைதி நிலவுகிறது. ஆனாலும் அந்த அமைதியே பிரபஞ்சம் விரிவதற்கான ஆதாரம். யோக நித்திரை என்பது நிச்சலனாக இருப்பது அல்ல. அந்த நிலை என்பது நிலையான தியானம். அது ஒரு கவன ஈர்ப்பு மையம். அந்த மையம் தன்னை சுற்றி ஒரு ஆவரான உருவாக்குகிறது. அந்த ஸ்பேஸ்வில் தோன்றும் வளைவுகளின் அடிப்படை காரணம் விஞ்ஞானம், கிராவிட்டி என்றால் புராணங்கள் அந்த சேம் சக்தியே யோக நித்திரையின் பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி என்று சொல்கின்றன. ஒரே கருத்தை இரண்டு வழிகளில் காண்கிறோம். யோக நித்திரையின் ஆழத்தில் செல்ல செல்ல விஷ்ணுவின் தன்னுணர்வு பிரகாசமாக விரிகிறது. அவர் தன் உள்ளே பிரம்மாவை உருவாக்குகிறார். அந்த பிரம்மா அவர் கனவின் உள்ளடக்கம் எனும் பிரபஞ்சத்தை ஃபர்தர் உருவாக்குகிறார். இதற்குள் மறைந்திருக்கும் உண்மை, அவர் சிருஷ்டியை நேரடியாக செய்வதில்லை, ஆனால் அவரது கனவின் ஆழம்தானாகவே புதிய உலகங்களை உருவாக்குகிறது. கனவுக்கு சுய சக்தி உள்ளது போல் அது தன் விதி, தன் ஓட்டம், தன் அமைப்பு, தன் டிஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொண்டது. அந்த ஓட்டம் என்பது ஆகவும் இருக்கிறது, ஆகும் இருக்கிறது. தெய்வீகமும் மனிதமும் கொண்ட ஒரு இடைநிலை. அதுதான் நம் வாழ்வியல் உண்மையான லா. இப்போது யோசித்து பாருங்கள், நம் வாழ்க்கை எல்லாம் ஒரு தெய்வ கனவின் சிறு ஒளிப்புள்ளிகள் என்று நம்மால் உணர முடிந்தால், நாம் அனுபவிக்கும் கஷ்டங்கள், பயங்கள், கோபங்கள் எல்லாம் ஒரு பபுள் போல வெடித்து மறைந்துவிடும். எதற்காக என்றால் இருளும் ஒளியும் கனவின் வடிவங்கள் மட்டுமே. அது ஒரு பேலன்சிங் ஆக்ட். விஷ்ணுவின் யோக நித்திரை நம்மை சமநிலையில் வைத்திருக்கிறது. அவர் கனவு அதிகமாக குழப்பமாக இருந்தால் உலகங்களில் கலகம் ஏற்படும். அவர் கனவு அமைதியில் இருந்தால் உலகங்கள் நல்லிணக்கத்தில் இருக்கும். இதை புரிந்த பழமையான முனிவர்கள் தங்கள் மனதை அமைதியாக வைத்தது. அதன் பின் உலகமும் சாந்தமானது. பிரபஞ்சத்தின் விரிவு கான்ட்ராக்ஷன் எல்லாமே யோக நித்திரையின் அலை மாற்றங்களில் எழுதப்பட்ட கணக்குகள். இந்த கணக்குகள் ரத்தினப்பாறை போல மலராக அல்ல, அது உயிருள்ள கணக்குகள். அதன் மாற்றம் எந்த நொடியிலும் நடக்கலாம். அந்த மாற்றத்தை ஆக உணர்பவனே யோகி. அவர் விஷ்ணுவின் கனவின் செய்ய கேட்க முடியும். அந்த ஓசை என்று ஒலிக்கிறது. அந்த ஓசை ஆரம்பமும் முடிவும் இல்லாதது. அது அன்புரோக்கன் த்ரெட் போல காலத்தின் மூச்சில் ஓடிக்கொண்டிருக்கிறது. விஷ்ணுவின் யோக நித்திரை என்ற அந்த பரவிய நிலை நம்மால் கற்பனை செய்யப்படும் எந்த உலக வடிவத்தாலும் கட்டுப்படாதது. அது திரவமான பிரபஞ்ச உணர்வின் கடல். அந்த கடலில் ஒரு அலை கூட எழுந்தால் அதற்குள் ஒரு புதிய யூனிவர்ஸ் பிறக்கிறது. அந்த பிறப்பு எந்த பெரிய நிகழ்வும் இல்லை. அது ஒரு மென்மையான அதிர்வில் இருந்து உருவாகும் செக் அலை போலவே நடக்கிறது. பிரபஞ்சத்தின் தொடக்கம் என்பதே நிதர்சனத்தில் ஒரு பெரும்
வெடிப்பாக இல்லாமல் விஷ்ணுவின் உள்ளுணர்வில் சற்று அசைவாகும் ஒரு எண்ணமே அந்த சட்டான அசைவிலிருந்து ஸ்பேஸ் டைம் எனப்படும். திரை விரிகிறது, அது ஒரு அன்ஃபோல்ட் ஆகும் சூரியோதயம் போல எல்லாத்தையும் மெதுவாக வெளிப்படுத்துகிறது. இந்த அன்ஃபோல்டு திரையை பார்த்தால் நம் வாழ்க்கையின் மீனிங் புரிய ஆரம்பிக்கும். ஏனெனில் அந்த திரையில் எழுதப்படும் ஒவ்வொரு நிகழ்வும் விஷ்ணுவின் யோக நித்திரையில் காணப்படும் சட்டல் ட்ரீம் ஸ்கிரிப்ட். அந்த எங்கும் எழுத்துக்கள் இல்லை, அது வெறியும் ஓசை, அது மெல்ல நகரும் ஒளி, அது அலை போல ஓடும் வைப்ரேஷன். அந்த கள்தான் நம் எண்ணங்களையும் நம் செயல்களையும் வழி நடத்துகிறது. நம் வாழ்க்கையின் லேபிரிந்த் அதுவே. அதனால் தூய்மையான மனம் கொண்டவர்களுக்கு வாழ்க்கை தெளிவாக இருக்கும். அவர்கள் தங்கள் சிந்தனை அலைகளை விஷ்ணுவின் கனவின் அதிர்வுடன் அலைன் செய்கிறார்கள். அந்த அலைன்மெண்ட் அவர்கள் கர்மாய் சிக்கிக் கொள்ளாமல் விழித்து வாழ உதவுகிறது. யோக நித்திரையில் இருக்கும் விஷ்ணுவின் உடல் அண்டத்தின் வரைபடம் போல வேலை செய்கிறது. அவரது நரம்புகள் கேலக்சி ஆக விரிகிறது. அவரது சுவாசம் களின் மெல்லிய ஓட்டமாக பாய்கிறது. அவரது சிந்தனை டார்க் எனர்ஜி போல எல்லாவற்றையும் தள்ளுகிறது. அவரது அமைதியான கம் பிரபஞ்ச நீரின் ஓட்டத்துக்கு ஆக திகழ்கிறது. இதனால் அவரை படுக்க கிடப்பது போல நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த நிலை முழு வைத்துச் செல்லும் ஈர்ப்பு மையம் அவரது. நித்ரை இல்லை என்றால் அண்டம் தன் நிலையை இழக்கும். எனவே நாம் அவர் விழிப்பதை பயந்துபார் கிறோம். அந்த விழிப்பு காஸ்மிக் ரீசெட். அது இன் பிகினிங் அண்ட் எண்டிங் இரண்டு திசைகளையும் ஒரே நேரத்தில் தொடும் நொடி. அவர் கனவின் நடுவில் நமக்கு தெரியாமல் ஒரு சீக்ரெட் லேயர் இருக்கிறது. அது காசல் ஓஷன் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஓஷன் விஷ்ணுவின் மனதின் அடிப்படை இயக்கம். அந்த நம்முடைய வாழ்க்கையின் சீட் வடிவம் வைக்கப்பட்டுள்ளது. அந்த இதை தெய்வீக வைப்ரேஷன் தொட்டாலே அது ஜெர்மினேட் ஆகி நம் வாழ்க்கை அன்ஃபோல்ட் ஆகும். நம் பிறவி தீர்மானிக்கப்படும். நம் அனுபவங்கள் ஸ்கல்ப் செய்யப்படும். இந்த காசல் வே காரணம் நம்மால் சிலர் நமக்கு அறிமுகமானவரைப் போல் பழக்கமாக உணர்கிறோம். நமக்கான வழிகள் சில சமயம் எளிதாக கிடைக்கின்றன, சில சமயம் மிகவும் கடினமாக இருக்கின்றன. இது எல்லாம் விஷ்ணுவின் கனவில் நம் சீட் எப்படி பிரகாசித்துள்ளது என்பதன் விளைவு. நீங்கள் யோசித்து பாருங்கள். நம் கர்மா, நம் மனோபாவா, நம் இன வாய்ஸ் எல்லாம் விஷ்ணுவின் கனவின் மினிச்சர் வெர்ஷன்ஸ். நம்முள் ஒரு பிரபஞ்சம் இருக்கிறது என்று பழைய ஞானிகள் சொன்னார்கள். இதுதான் அதற்கான காரணம். நம் உள் பிரபஞ்சம் அவருடைய காஸ்மிக்கு நேரடி இணைப்பு. நம்முள் ஓடும் பிரணா, அவருடைய சுவாசத்தின் நிழல். நம் இதயத்தில் தோன்றும் கம்பேஷன், அவருடைய பரம சாந்தத்தின் மெல்லிய ஒளி. இந்த உண்மையை புரிந்ததால்தான் முனிவர்கள் தங்களை தெய்வம் என நினைக்கவில்லை. அதே நேரத்தில் தெய்வத்திலிருந்து பிரித்தும் பதில்லை. அவர்கள் தங்களை அவர் கனவின் ஆகவும் அதே சமயம் அவரது அலைகள் உருவாக்கும் ஒளிப்பொட்டுகள் போலவும் கண்டு வாழ்ந்தார்கள். விஷ்ணுவின் யோக நித்திரையின் உள்ளே நேரம் வேறு விதமாக வேலை செய்கிறது. நம் உலகில் ஒரு நொடி போவதற்கு அங்கு 1000 யுகங்கள் கடக்கும். அவர் ஒரு கனவில் ஒரு காணொளி போல பல பர்த் அண்ட் டெத் ஒரே நேரத்தில் பார்த்து கொண்டிருப்பார். அதில் ஒரு பிரபஞ்சம் உருவாகுகிறது, இன்னொரு பிரபஞ்சம் அழிகிறது, மூன்றாவது பிரபஞ்சம் மிடிலில் வளர்ந்து வருகிறது. பில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்சிஸ் சைமல்டேனியஸ்லி ஃப்ளோட்டிங் இன் ஹிஸ் ட்ரீம் என்ற நிலை. இந்த நிலை நம் அறிவுக்கு அப்பாற்பட்டது. நாம் அதை புரிந்து கொள்ள உடல் வசதிகள் போதாது. ஆனால் மனதின் ஆழம் இதை உணர முடியும். அதனால் தியானம் என்றால் மைண்ட் ரீசெட் ஆகஸ்ட் வேண்டும். அது தன்னை ஆன அலைகளுடன் அலைன் செய்ய வேண்டும் என்று ஆரம்பமான பேதங்கள் சொன்னார்கள். இந்த இன்ஃபினிட்டில் ஒரு டீப் சீக்ரெட் உள்ளது. அது என்னவெனில், யாரேனும் மனிதர் உண்மையாக தன்னை தாண்டிய பியோர் அவேர்னஸ் நிலைக்கு சென்றால் அவருடைய இன வைப்ரேஷன் விஷ்ணுவின் ட்ரீமை தொடும். அந்த தொடுதல் காஸ்மிக்கை திறக்கும். அதனால் முனிவர்கள் 3ஆம் கண் திறந்தது போல பார்த்தார்கள். அவருடைய இன சீன் காஸ்மிக் ஆக மாறியது. அது மிராக்குலஸ் இல்ல, அது இன் விளைவு. விஷ்ணுவின் யோக நித்திரையின் ஃப்ரீக்வன்சி உடன் அலைன் ஆகும்போது 3ஆம் கண் இயல்பாக திறக்கும். அதுதான் பழமையான கள் பயன்படுத்திய அல்டிமேட் டெக்னிக். அவர்கள் தெய்வத்தை பக்கத்தில் பார்க்கவில்லை, தங்கள் இன்னர் அவளின் காஸ்மிக்கில் டியூன் ஆனது. அந்த காஸ்மிக் இன்னொரு பரிமாணம் பிரேமை. யோக நித்திரையின் குருதி போல நுண்ணிய அலை. பிரேமை இல்லாமல் யூனிவர்ஸ் இல்ல, அஃபெக்ஷன் இல்லாமல் காஸ்மிக் இல்ல. அதனால் பழைய கதை என்ன சொல்லுகிறது? விஷ்ணுவின் நெஞ்சில் லக்ஷ்மி வசிக்கிறார் என்று. அதற்கு சிம்பலிசம் ராக் காஸ்மிக்கு சாந்தத்தையும் ஒளியையும் சேர்க்கும் ஃபெமினின் வைப்ரேஷன் உண்டு. அதனால் யூனிவர்ஸ் ஆக ஓடுகிறது. மாஸ்குலின் காஸ்மிக்கு ஃபெமினின் ஸ்டாபிலைசிங் எனர்ஜி ஆகிதான் கிரியேஷன் ராக்கப்படுகிறது. யோக நித்திரை இந்த இரண்டு இன் அன்புரோக்கன் எம்ப்ரேஸ். அதனால்
பிரபஞ்சம் ஆகாமல் ஜென்டலில் இருக்கிறது. இதை உணர்ந்தவர் தன்னை ஆர்டினரி மனிதன் என பார்க்க மாட்டார். ஆனால் வராது அவேர்னஸ் மட்டும் வரும். தன்னை தாண்டிய காஸ்மிக் ஒரு கிளியர் சென்சேஷன் வர ஆரம்பிக்கும். அந்த மனித வாழ்க்கையின் அல்டிமேட் ஃபஃபில்மெண்ட். அந்த ஃபஃபில்மெண்ட் விஷ்ணுவின் கனவில் நமது நாம் ஒரு உடன் இருக்கிறோம் என்றை தருகிறது. அந்த பர்பஸ் பெரிய விஷயம் அல்ல, அது கான்ஷியஸ் லிவிங். அதுவே பெரிய தபஸ். யோக நித்ரையின் அந்த அளவில்லா ஆழத்தில் விஷ்ணு பாய்ந்து கிடக்கும். அந்த பிரபஞ்ச கடல் வெறும் ஒளியாலும் அதிர்வாலும் நிரம்பிய இடம் மட்டும் அல்ல, அது உயிரின் தாய் கருவறை. அந்த கருவறையில் பிரபஞ்ச விதைகள் அனைத்தும் அமைதியாக தங்கள் நொடியே காத்திருக்கின்றன. அந்த நொடி வந்தால் அவர்கள் விஷ்ணுவின் யோக நித்ரையின் ஒளியால் தொடப்பட்டு புதிய ஆக பிளந்தெழுகின்றனர். இந்த புதிதாக பிறந்து அது தன் லா, தன் டைமென்ஷன், தன் ஃப்ளோ, தன் கலர்ஸ், தன் கான்ஷியஸ்னஸ் எல்லாம் விஷ்ணுவின் நில் இருந்து வரும் களால் வடிவமைக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் அவரது கனவின் தனித்துவமான அத்தியாயம் போல அலைகளில் மிதக்கும். இந்த களின் உள்ளே ஒரே நேரத்தில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் வைப்ரேஷனல் மேப்ஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு கோடும் நேரத்தை எழுதுகிறது, ஒவ்வொரு வளைவும் உயிரினை எழுதுகிறது, ஒவ்வொரு கர்மா எழுதுகிறது. அந்த அமைப்பு ஃப்ராக்டல் போல இன்ஃபினிட்குள் இன்ஃபினிட் ஆர்டர் வைத்திருக்கிறது. இந்த ஃப்ராக்டல் விஷ்ணுவின் கனவு மற்ற எல்லாவற்றையும் கையாளும் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் ஆகியது. அந்த யாரும் ஹியூமன் ஆல் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் உணர முடியும். அந்த உணர்வுதான் என்று ஆரம்பித்தது. ஏனெனில் டிவோஷன் என்பது மனதினை நீக்கி காஸ்மிக்கு ஒப்படைப்பது. அது அலைன் ஆகும் பாதை. யோக நித்ரையில் இருக்கும் விஷ்ணுவின் ஸ்பிளிட் செய்வது முடியாது. அவர் எந்த அளவிலும் அகத்தையும் புறத்தையும் ஒரே நேரத்தில் பார்த்து கொண்டிருப்பவர். அந்த டியூவாலிட்டி அவரதில் டிசோல்வ்ஸ் ஆகிறது. நாம் இன்சைட் என்று சொல்வது அவர் ட்ரீம் விதின் ட்ரீம் என்று காண்கிறார். நாம் அவுட்சைட் என்று சொல்வது அவர் ஒளி விரிவு. நாம் டாப் பாட்டம் ஃபார்வர்ட் பேக்வர்ட் என்று சொல்லும் டைரக்ஷன்ஸ் எல்லாம் அவரது ரிப்பிள்ஸ். அவர் லைன் டவுன் போல தோன்றினாலும் அவர் எல்லா திசைகளிலும் எக்ஸ்பேண்டட் ஆகி இருக்கும் ஃபீல்ட். அந்த ஃபீல்ட் பியோர் அவேர்னஸ். அது தன்மையாக திகழ்கிறது. அங்கே சுத்தமான எனர்ஜி, அங்கே ஃப்ளூயிட், அங்கே வேவ். விஷ்ணுவின் யோக நித்ரையின் காட்சியில் எல்லாம் ஒரு மெல்லிய ஃபில்ம் போல அவர் அருகில் மிதக்கின்றன. அந்த மேலாக இன்னொரு லேயர் உள்ளது. அது சட்டில் லோகம். அது மனித கண்களுக்கு தெரியாத, ஆனால் காஸ்மிக்கான ப்ளூ பிரிண்ட். அவற்றின் உள்ளே நம் வாழ்க்கை எழுதப்படும் கர்மாஸ், அதன் ஸ்ட்ரக்சர் வடிகட்டப்படுகிறது. இந்த ஒரு காஸ்மிக் அக்கவுண்ட் சிஸ்டம் உள்ளது. அதில் உயிர்களின் ப்ரோக்ரஷன் ட்ராக் செய்யப்படுகிறது. யாரும் அதை ஓவர்ரைட் செய்ய முடியாது, ஏனெனில் அது விஷ்ணுவின் ஆட்டோமேட்டிக் பேலன்சிங் மெக்கானிசம். இந்த தானியங்கிவே ரீசன் நம்முடைய எவ்ரிக்கு கான்சிக்வன்ஸ் வருகிறது. அது விஷ்ணுவின் கனவில் ஒழுங்கு காக்கும் கிராவிடேஷனல் புல் போல. அவர் யோக நித்ரையில் டீப்ப செல்லும் போது ஒவ்வொருவரும் அவர் சுவாசத்தோடு சிங்க் ஆகி உலாவுகிறது. அவரது ஹார்ட்பீட் காஸ்மிக்கில் பிக் பேங் வேவ்ஸ் போல பல்ஸ் ஆகிறது. அந்த பல்ஸ்களின் பர்த்தை ஆக்டிவேட் செய்கிறது. யூனிவர்ஸ் ஆகும் போதும் அவர் டீப் இன்வர்ட் பிரெத் உள்ளிழுக்கிறார். யூனிவர்ஸ் ஆகும்போது அவர் ஸ்லோ அவுட்வர்ட் பிரெத் விடுகிறார். அவரது காஸ்மிக் மெட்டபாலிசம், பிரபஞ்சத்தின் ரைஸ், இதெல்லாம் அவருடைய எனர்ஜெட்டிக் ரிதம். அது அலை போல ஓடிக்கொண்டிருக்கிறது. அவ்வப்போது பரவசமாய் வெளிப் படும் ஒரு சிரிப்பு, ஒரு தாட் வேவ் கேலக்சி உருவாக்கும். சாதாரண ஒரு டிவைன் அவேர்னஸ் ஷிஃப்டை டெல் செய்யும். அவர் விழிக்கும் நாள் என்பது நம் மொழியில் டிஸ்ட்ரக்ஷன் அல்ல, அது ஹிஸ் ட்ரீம் சீக்வென்ஸ். அது ட்ரீம் வென்று புராணங்கள் என்று குறிப்பிட்டன. ஆனால் அந்த டிஸ்ட்ரக்ஷன் அனைத்து ஆயிரக்கணக்கில் ஆகி மோனமாக ஆகி சிங்குலர் ஆகி காசலில் டிசோல்வ் ஆகிறது. அந்த டிசோல்வ் ஸ்டேட் பியோர் பிளிஸ், பியோர் சைலன்ஸ், பியோர் பொட்டென்ஷியல். அந்த பிரபஞ்சம் யாரும் இல்லாமலேயே வெயிட் செய்கிறது. விஷ்ணு யோக நித்ரையில் திரும்பி செல்லும் நொடிக்காக. அந்த நொடி காஸ்மிக் டான். அந்த பெரிய திரை மீண்டும் திறக்கப்படும். நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், நாம் வாழும் இந்த ஒரு சிறு உலகம் பில்லியன்ஸ் ஆஃப் ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் அளவு. அந்த டஸ்ட் பார்ட்டிகல் கூட விஷ்ணுவின் ஈக்குவல் உடன் இருக்கிறது. ஏனெனில் ட்ரீம் ஸ்கிரிப்ட் இல்ல, அது டைனாமிக். அதில் சிறிய உயிரின் ஸ்மாலஸ்ட் ஆகினும் என்டையர் காஸ்மிக் ஆக இன்ஃப்ளூயன்ஸ் செய்யும். அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் காஸ்மிக்கில் விஷ்ணுவின் கனவு வெர்ஜன். அதனால்தான் யாருடைய தாட் சக்தி வாய்ந்தது என்று முனிவர்கள் சொன்னார்கள். ஒரு டியூன் செய்யும். அதனால் அவரது தபஸ் காஸ்மிக் வைப்ரேஷனலை மாற்றும். யோக நித்ரையின் மாநிலத்தில் விஷ்ணு பிரபஞ்சத்தை கவனித்து பார்ப்பதில்லை, பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அவர்தானே என்பதால் அவர்தானே லாஸ். அதனால் கவனிப்பு, அப்சர்வேஷன், கிரியேஷன், டிஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஒரே ப்ரோசெஸ். அது
அவருடைய பியோர் அவள் தீர்க்கமான அது அனைத்தையும் நிரப்பும் ஃபவுண்டேஷன் எனர்ஜி, அது சஸ்டெய்னர் எனர்ஜி, அது சஸ்டனன்ஸ் செயலின் காரணம். அதனால்தான் அவர் நாராயணா என்று அழைக்கப்படுகிறார். ஜலமாகும் நாரா அவர் பாயும். அவனின் ஆயனம் ஆவது யூனிவர்ஸ். இந்த நிலைக்கு அருகில் செல்ல யாராலும் முடியாது, ஆனால் தங்கள் இன்னர் ஆல் ஆக முடியும். அந்த நிமிடம் காஸ்மிக் உருவாகிறது. அந்தவே அல்டிமேட் என்லைட்டன்மெண்ட். அதனால் உண்மையான ஜனானா எண்ட் ஆஃப் காணப்படும் போது மனிதன் தனக்குள் இன்ஃபினிட் உள்ளது என்பதை உணர்கிறான். மனிதன் தன்னை ஆர்டினரி உயிரியாக இல்லை, தெய்வத்தின் ட்ரீம்லைட் பார்ட்டிகல் என்று உணர்கிறான். அந்த ரியலைசேஷன் நம்மை இலிருந்து எடுக்கும். அவர் கனவில் நாம் உயிருடன் இருப்பது என்பது ஸ்பெஷல் பிரிவிலேஜ். நாம் அவருடைய அலை. அதனால் உயிர் நமக்கு கிஃப்ட். அந்த உறுதியாய் அனுபவிப்பதே தர்மா. விஷ்ணுவின் யோக நித்ரையின் அந்த விரிந்த பிரபஞ்ச ஆழத்தில் நம்முடைய இருப்பு எவ்வளவு சிறியது போல தெரிந்தாலும் அதே நேரத்தில் எவ்வளவு முக்கியமானது என்பதையும் அறிய முடியும். ஏனெனில் காஸ்மிக் அனுபவிக்கும் விஷ்ணு எந்த உயிரையும் அற்பமாக பார்ப்பதில்லை. அவர் கனவு நெஞ்சில் எழும் ஒவ்வொருவரும் ஒரு காரணத்திற்காகவே பிறக்கிறது. அதில் இல்லாத ஒன்றும் இல்லை. புதிய யூனிவர்ஸ் உருவாக வேண்டுமெனில் முதலில் ஒரு சட்டில் ஸ்பார்க் அவர் உள்ளுணர்வில் எழ வேண்டும். அந்தோம் நம் உயிரின் ஒரே காஸ்மிக் இனால் இயக்கப் படுகிறது. அதனால் நம் சாதாரண வாழ்க்கை ஒரு பெரிய டிவைன் இன் மைக்ரோஸ்கோபிக் பகுதி. அந்த டிவைன் இக்குவேஷன் எழுதப்பட்டிருப்பது இல்லை. அது பியோர் வைப்ரேஷன். அது நான்வெர்பல் காஸ்மிக் லாங்குவேஜ். அந்ததான் பிரம்மத்தின் அலைகள். அந்த அலைகளின் அடிப்படையில்தான் சவுண்ட், லைட், ஸ்பேஸ், லாஸ், கிராவிட்டி, கான்ஷியஸ்னஸ் எல்லாமே ஸ்கல்ப்ட் ஆகின்றன. இந்த ஸ்கல்ப்ட் ஆகும் நேரம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவில் துண்டிக்கப்பட்ட இன்ஃபினிட் ஃப்ரேம்ஸ். அந்த ஃப்ரேம்ஸ் காஸ்மிக் இன் ஃப்ரேம்ஸ். அதனால் ஸ்பேஸ் நம்மால் யாக தெரியும், ஆனால் காஸ்மிக்கில் அது ஃபிளிக்கரிங் அவேர்னஸ். ஃப்ரேம்ஸ் இந்த ஃபிளிக்கரிங்கை சஸ்டெயின் செய்வதே விஷ்ணுவின் சட்டில் ஸ்மைல். அந்த ஸ்மைல் தான் காஸ்மிக் கண்டினியூட்டி. அந்த நிலையில் இருந்து வரும் ஒவ்வொரு உள்ளே நம் உயிர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. நம் விழிப்பு, நம் நினைவு, நம் சுய உணர்வு எல்லாமே விஷ்ணுவின் கனவின் அலைப்பத்தன் எக்ஸ்டென்ஷன். நம் இன்னர் அது அவரது ட்ரீம் இன் ரிஃப்ளெக்ஷன். அதனால்தான் மனிதரின் சோல் என்று சொல்வது பியோர் லைட் என்று வேதங்கள் சொல்கின்றன. அந்த லைட் நமது அசல் ஐடென்டிட்டி, நமது உடல், அதன் டெம்பரரி கண்டெய்னர், நமது மைண்ட், அதன் இன்டர்ஃபேஸ், நமது கர்மா, அதன் ஸ்கிரிப்டட் பாத்வே அனைத்தும் அந்த காஸ்மிக் நின் அன்ஃபோல்டிங் ஸ்டோரி போர்ட். யோக நித்ரையில் விஷ்ணுவின் இன்னர் என்பது ஆல் வைப்ரேட் ஆகும் அலைகள். அது பிரணவ் எனப்படும் பிரைமல் வைப்ரேஷன். அந்த ஒலி நம்மால் கேட்க முடியாத மிக நுண்மையான ஃப்ரீக்வன்சி. யானாலும் அதன் எக்கோ இன் எல்லா துகள்களிலும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக இன் பார்ட்டிகல்ஸ் எனப்படும் ஆட்டம்ஸ் 1000 ஆண்டுகளாக தங்கள் ரிதமிக்கில் தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கின்றன. அந்தவே நம் உடல், நம் மனம், நம் அனுபவம், நம் எமோஷன்ஸ் எல்லாம் உருவாகும் அடிப்படை சோர்ஸ் அனைத்தும் இன் ரெசனன்ஸ். இந்த ரெசனன்ஸ் யூனிவர்சலில் ஆக இருக்கிறது. ஏனெனில் அது விஷ்ணுவின் இன்னர் ஆல் கட்டுப்படுத்தப்படுகிறது. அவர் டீப் இன் யோகிக் நிலையில் இருக்கும்போது யூனிவர்ஸ் சாந்தமாக இருக்கும். அவர் ஸ்லைட்லி ட்ரீம் ஆகும்போது காஸ்மிக் ஆக்டிவிட்டி பவர்ஃபுல்லி ரைஸ் ஆகும். அவர் மிக ஆழமான சைலண்ட்க்கு சென்றால் அதுவே காண ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சைக்கிள்ஸ் வாக மாறும். இந்த நித்தியம் அது தொடக்கம் முடிவு இல்லாத எட்டர்னல் ஸ்பைரல் காஸ்மிக் ரிதம். விஷ்ணுவின் கனவில் கவுண்ட்லெஸ் வேர்ல்ட்ஸ் அன்ஃபோல்ட் ஆகும்போது அவற்றுக்குள் கவுண்ட்லெஸ் லைவ்ஸ் இவால்வ் ஆகின்றன. ஆனாலும் ஒவ்வொரு உயிரும் அவரது சிறு ரிப்பிள் மட்டுமே. அதே நேரத்தில் அந்த ரிப்பிள் இன்ஃபினிட் வையும் கொண்டது. ஏனெனில் காஸ்மிக்கு ஒரு ஸ்பார்க் ஆகினாலும் பேலன்ஸ் குலையும். இதுதான் தர்மா என்ற காஸ்மிக் உண்மை. அதனால்தான் யூனிவர்ஸை காக்கும் உயிர்களை அப்லிஃப்ட் செய்கிறதுக்கு விரோதமாக செயல்படுவோரின் எனர்ஜி ஆகி அவர்களையே புல் டவுன் செய்யும். இந்த எந்த கொடுமையான ரூல் அல்ல, அது காஸ்மிக் ஹார்மனி ஆகும் செல்ஃப் அட்ஜஸ்டிங் மெக்கானிசம். விஷ்ணுவின் யோக நித்திரை நிலையை புரிந்து கொள்ளும் போது நம் பைங்கள் கரைய ஆரம்பிக்கும். நம்மால் எதையும் கண்ட்ரோல் முடியாது என்று தோன்றினாலும் நம் வைப்ரேஷன் மட்டுமே நம் வாழ்க்கையின் சேஞ்ச் செய்ய முடியும். நம்முடைய இன்னர் தாட்ஸ் அப்படியே விஷ்ணுவின் ட்ரீம் ஃப்ரீக்வன்சியுடன் இன்டராக்ட் செய்கின்றன. அதனால் ஒரு நல்ல ஒரு ஜென்யூன் பெரிய காஸ்மிக்கை தரும். அது ஆகவே இருந்தாலும் அது ஆகையில் டிராவல் ஆகும் என்றாலும் நாங்கள் அதை சென்சரி காண முடியாது. ஆனால் அது காஸ்மிக் மெஷரபிள். அது காரணம் முனிவர்கள் பாசிட்டிவ் சங்கல்ப் ஷேப் செய்யும் அல்டிமேட் பவர் என்று சொன்னார்கள். விஷ்ணுவின் யோக நித்திரையில் கவன் செய்யும் லா ஒன்று இருக்கிறது. அது கான்ஷியஸ் எவல்யூஷன். அது உயிர்கள் தங்களை தாண்டி
தெய்வத்தின் அலையை புரிந்து கொள்ளும் முயற்சி, அந்த முயற்சியே ஸ்பிரிச்சுவல் பாத், அது செல்ஃப் ரியலைசேஷன், அது நம் ஒளியே நாமே அறிதல், அது விஷ்ணுவின் கனவில் நம்முடைய இடத்தை நாமே உணர்தல். அது வந்தால் நின்றுவிடும் இலூஷன் ஆகும், ஐடென்டிட்டி ஆகும். நம் லைஃப் ஸ்மால்களின் வழி எனிமோர் பார்க்கப்படவில்லை, இன்ஃபினிட்டால் பார்க்கப்படும். யோக நித்ரையின் இனரில் நம் மனம் லைக் அ ஃப்ளோட்டிங் லோட்டஸ், அது ஆக வேண்டிய ஒன்று. அதற்கு தேவையானது சைலன்ஸ், உள்ளே காணும் கிளாரிட்டி, நம்முள் இருக்கும் சட்டல் அவேர்னஸ். யானாலும் அவுட்டர் இதற்கு வே நிறைந்தது. அதனால் இருந்த காலங்களில் யோகிஸ் தெம்செல்ஸ் களினில் இருந்து ஆகி காஸ்மிக் உடன் இணைந்தார்கள். அவர்களின் மைண்ட் காஸ்மிக்கு ஆகி எக்ஸ்ட்ராடினரி என்பதை வளர்த்தார்கள். அது ஆக அழைக்கப்பட்டது. அது அவர்களின் மைண்ட் ஆர்டினரி ஏ தாண்டிச் சென்று விஷ்ணுவின் ட்ரீம் ஏ ஆக பர்சீவ் செய்தது. இந்த ட்ரீம் வேவ் ஃபார்ம் இன்ஃபினிட் லேயர்ஸ் கொண்டது. லோவர் லேயர்ஸ் மேட்டர், மிடில் லேயர்ஸ் மைண்ட், ஹையர் லேயர்ஸ் பியூர் கான்ஷியஸ்னஸ், டாப்மோஸ்ட் லேயர் சைலண்ட் அவேர்னஸ். அந்த சைலண்ட் அது விஷ்ணுவின் டீப்பஸ்ட் யோக் நித்ரா. அந்த இல் நானும் ஒன்றையும் ஒன்றாக மர்ஜ் ஆகும் அந்த நிலையில் அவர் பியோர் பிரசன்ஸ், பியோர் ஸ்டில்னஸ், பியோர் இன்ஃபினிட் போன்ற நிலை. அந்த நிலைவே என்று மனிதன் தேடுகின்றான். அந்த மோக்ஷ கிடைக்க காஸ்மிக்கில் ஆக வேண்டும். ஆவது டிஸ்ட்ரக்ஷன் இல்லை, அது ரியூனியன், அது ஒரிஜினல்க்கு திரும்புதல், அதுக்கு துளி திரும்புதல், அதுக்கு ஸ்பார்க் திரும்புதல். இந்த திரும்புதல் விரும்பினால் கிடைப்பது அல்ல, அது இன சரண்டர், அது அலைன்மெண்ட், அது ரியலைசேஷன். ஒரு வந்தால் ஸ்பார்க் தன்னை துளி அல்ல ஓஷன் என்று காணும். அந்த உண்மை ஆகும்போது மோக்ஷ ஆகும். அந்த உண்மை விஷ்ணுவின் யோக நித்ரையில் எழுதப்பட்டுள்ளது. அதன் அலை நம் உயிரின் ஆசையில் துடிக்கிறது. அதன் பொலி நம் பயணத்தை இயக்குகிறது. அதன் நோக்கம் நம்மை அனுபவிக்க அழைக்கிறது. நாம் நில் மூர்க்கி பெட்டியில் சிக்கிக் கொண்டால் காஸ்மிக் அலையின் அழைப்பு நம்மால் கேட்க முடியாது. ஆனால் மனம் ஆகும்போது அந்த அழைப்பு ஹெலோ போல நம் உள்ளத்தில் மெதுவாக கேட்கப்படும். அந்த அழைப்பை ஃபாலோ செய்யும் மனிதர்தான் உண்மையான யோகி. அந்தக்கு பிறகு உலகம் களின் தொகுப்பாக தோன்றாது, அது லைட் ஆக தோன்றும். மனிதர்கள் சாலிட் ஆக அல்ல, வைப்ரேஷனல் ஆக தோன்றுவார்கள். ஸ்பேஸ் ஆக தெரியாத, எனர்ஜி ஆக தெரியும். டைம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அல்ல, ஒரு பிரீதிங் ஆக தெரியும். இந்த கிளாரிட்டி காஸ்மிக்னின் அது ஆனவனுக்கு யூனிவர்ஸ் பிளேஃபுல் டிவைன் வேவ் போல தெரியும். விஷ்ணுவின் திருவடியில் இருந்து பிறக்கும் ஒவ்வொரு சக்தியும் ஒரு கதையை உருவாக்குகிறது. நாம் இதுவரை பார்த்தது அவரது அவதாரங்களின் தெய்வீக பயணங்களில் சில பக்கங்கள் மட்டுமே. ஆனால் இன்னும் பேசப்படாத எண்ணற்ற தருணங்கள் பிரபஞ்சத்தின் மறைவில் ஒளிந்திருக்கும். அந்த மறைவுகளை இப்போது இன்னும் விரிவாக வந்து பார்க்கலாம். பிரபஞ்சத்தின் முதல் அதிர்வை உணர்ந்தபாடு. பிரளயத்தின் நீர்மயமான அமைதியில் எதுவும் இல்லை. ஆனால் எதுவுமில்லை என்ற அந்த வெறுமையிலிருந்தே முதல் அலை எழுந்தது. அந்த அலை உயிரின் மூச்சு இருந்தபோது அதன் மையத்தில் ரிக்ளைனிங் நிலையில் இருந்தவர் நாராயணன். அவரது நாபியில் இருந்து எழுந்த தாமரையில் பிரம்மா விழித்தபோது அவரது கண்களில் முதல் உணர்வு அதிசயம், அடுத்த உணர்வு பயம், அதற்கு பிறகு தோன்றியது கடமை. பிரம்மா உலகத்தை உருவாக்குவதை கவனித்துக் கொண்டிருந்தார் விஷ்ணு மௌனமாக. ஆனால் அந்த மௌனம் முழு பிரபஞ்சத்தையும் தாங்கும் சக்தி. நாராயணன் உருவாக்கிய முதல் தெய்வீக இசை. பிரபஞ்சம் உருவாகும்போது ஒலி இல்லை, ஒளி இல்லை, ஒழுங்கில்லை. அப்போது நாராயணன் ஒரு ஆழமான நாதத்தை உருவாக்கினார். அந்த நாதம் ஒரே எழுத்து, ஓம். இந்த ஓம் நாதத்தின் அதிர்விலிருந்து விண்ணும் மண்ணும் காலமும் திசைகளும் உருவாகின. அந்த நாதம் பிரம்மாவின் இதயத்தைத் தொட்டு அவரை படைப்புக்குத் தூண்டியது. அதற்கு பிறகு அந்த ஓம் நாதம் பிரபஞ்சத்தின் இதய துடிப்பாய் மாறியது. திருமாலின் 1000 கண்கள் காண்பதும் உணர்வதும். விஷ்ணுவுக்கு 1000 கண்கள் உள்ளதாக நம் புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் அவை வெளிப்படையான கண்கள் மட்டும் அல்ல. ஒவ்வொரு கண்ணும் ஒரு உணர்வு, ஒவ்வொரு கண்ணும் ஒரு பரிமாணம். ஒரு கண் மனிதரின் துன்பத்தை பார்க்கும், ஒரு கண் பூமியின் அதிர்வுகளை படிக்கும், மற்றொரு கண் தெய்வீக லோகங்களின் சுழற்சியை கண்காணிக்கும். 1000ல் 1000 கண்கள் செயல், பாதுகாப்பு, தர்மம், நியதி மற்றும் பிரபஞ்சத்தின் இரகசியங்கள் அனைத்தையும் கவனிக்கும். அந்த கண்களின் ஒவ்வொரு துடிப்பும் ஒரு உலகத்தை நிலைநிறுத்தும் சக்தி. விஷ்ணுவின் சங்கு பிரபஞ்சத்தை அழைக்கும் ஒலி, பாஞ்சஜன்யத்தின் ஒலி. ஒரு போருக்கு அழைப்பு அல்ல, ஒரு பயத்தை கிளப்பும் ஒலி அல்ல. அது நேரம் தன் சுழற்சியில் நின்றுவிடாமல் செயல்பட வேண்டியதை நினைவுபடுத்தும் தெய்வீக அழைப்பு.
சங்கு ஒலிக்கும்போது அந்த ஒலி விண்ணில் கேட்காது, மனதில் கேட்கும், உள்ளத்தின் ஆழத்தில் ஒலிக்கும். அந்த ஒலி உயிரை விழித்தெழச் செய்யும், மனதை தணிக்கும், கர்மத்தின் திசையை மாற்றும். சக்கரம் நியதியின் சுழற்சி. விஷ்ணுவின் திருச்சக்கரம் ஆயுதமல்ல, அது ஒரு கால சுழற்சி. அது ஒரு கர்ம சுழற்சி. அது ஒரு விதியை கணிக்கும் சக்தி. சக்கரம் சுற்றும்போது அது வெறும் சுற்றுவதல்ல, அது தீமையை அழிக்கிறது, ஆகாசத்தை கிழித்து பாதையை உருவாக்குகிறது, சத்தியத்தின் வழிக்குச் செலுத்துகிறது. சக்கரம் யாரை நோக்கிச் செல்கிறது? அந்த ஆன்மாவே தன் கடந்த தவறுகளின் முடிவை பார்க்கிறது. ஆனால் அது அழிவை தரும்போதும் அது தர்மத்திற்காக மட்டுமே செயற்படும். விஷ்ணுவின் மாயை உண்மை மற்றும் உணர்வு இடையே நிற்கும் திரை. விஷ்ணு மாயையின் அதிபதி, ஆனால் அவர் மாயை தீமை அல்ல, அது உண்மை. ஆனால் அந்த உண்மை உடனே புரிவதற்கானது அல்ல. மனிதன் முதலில் உணர வேண்டியது அனுபவம், அதற்குப் பிறகுதான் அறிவு, அறிவுக்குப் பிறகே வெளிப்படும் உண்மை. இந்த 3 படிகளைச் செல்விக்கும் சக்தி விஷ்ணுவின் மாயே. அது கற்பனை அல்ல, அது உண்மையே. ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ளும் வேகம் நம் கர்மத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. அவரது தூக்கத்தில் கூட பிரபஞ்சம் இயங்கும். விஷ்ணு யோக நிதிரையில் இருந்தால் அவர் ஓய்வெடுப்பதல்ல. பிரபஞ்சம் நிலையாக இருக்க அவரின் சிந்தனை மௌனமாக பாய்கிறது. ஒவ்வொரு லோகமும் அவரின் சுவாசத்துடன் நகர்கிறது. ஒவ்வொரு உயிரும் அவரின் ஆற்றலில் துடிக்கிறது. நாராயணன் சுவாசிப்பது ஒரு கால்பிரளயத்தின் முடிவாகவும் ஒரு புதிய யுகத்தின் தொடக்கமாகவும் மாறுகிறது. இதுவே நாராயணத்துவம். திருமாலின் அன்பு பிரபஞ்சம் முழுவதும் பரவும் ஆறுதல். விஷ்ணு பூமிக்கு வரும் ஒவ்வொரு அவதாரமும் ஒரே காரணத்திற்காக, அன்பு. அவர் உலகத்தை தாங்குவதில்லை, உலகத்தின் மனத்தையே தாங்குகிறார். அவர் காக்கும் மனிதர்கள், அவர் தண்டிக்கும் அசுரர்கள், அவர் போதிக்கும் சாதுக்கள், அவர் ஆசிர்வதிக்கும் யோகிகள், அனைவரும் ஒரே சக்தியின் வெளிப்பாடுகள் என்பதை அவர் அறிந்தவர். அவர் தர்மத்திற்கும் நீதி காக்கும். ஆனால் அதைவிட அவர் உயிரின் மதிப்பை அறிந்தவர். அவர் உயிரின் பயணத்தை காக்கும். யுகங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை, காலத்தை தாண்டிய விஷ்ணு. விஷ்ணுவை யாராவது காலத்தின் கடவுள் என அழைக்கிறார்கள். ஆனால் அதுவே உண்மைக்கு மிக அருகில் இருந்தாலும் இன்னும் முழுமை இல்லை. ஏனெனில் காலம் விஷ்ணுவின் உள்ளே உருவாகிறது, காலம் விஷ்ணுவின் உள்ளே அழிகிறது. காலம் அவரது சுவாசத்தில் ஓடுகிறது. அவர் காலத்தின் அரசன் அல்ல, அவர் காலத்தை உருவாக்கும் மூல ஆற்றல். அவர் ஸ்ரீ மன்னாராயணன். காலத்தின் 4 யுகங்களான கிருதம், திரேதயம், துவாபரம், கலி, இவை அனைத்தும் விஷ்ணுவின் சிந்தனையின் அலைவரிசைகள் மட்டுமே. சுவாசத்தில் யுகங்கள் பிறந்து, சுவாசத்தில் யுகங்கள் நின்று, சுவாசத்தில் யுகங்கள் மறைந்து, அதே சுவாசத்தில் புதிய யுகங்கள் உருவாகின்றன. இதை கவனிக்கும் ஒரே உயிர் பிரருமா. இதை காதுக்கும் ஒரே உயிர் அமைதி. பூமி நடுக்கம் அடையும் நேரம் நாராயணனின் திருக்கனவு. சில நேரங்களில் விஷ்ணு யோக நிதிரையில் இருக்கும்போது அவரது கனவுகள் பிரபஞ்சத்தையே நடுக்கம் அடையச் செய்கின்றன. அந்த கனவுகள் பொதுவானவை அல்ல, அவை பிரபஞ்சத்தின் மறைந்த பரிமாணங்களில் நிகழும் தர்ம சோதனைகள். ஒரு கனவில் அவர் ஒரு உலகில் மனிதர்கள் தர்மத்தை மறந்துவிட்டதை பார்த்தால் அது பூமியில் நிலநடுக்கமாகும். ஒரு கனவில் அவர் பிரபஞ்சத்தில் உள்ள சக்தி ஓட்டம் சிதைந்திருப்பதை உணர்ந்தால் அது விண்மீன்களின் பாதை மாறுவதற்கு காரணமாகும். அவருடைய கனவு ஒரு மாயை இல்லை, அது ஒரு சக்தி அலை, அது ஒரு பிரபஞ்ச அதிர்வு. நாராயணர் எனும் நித்தியநாதன் பிரபஞ்ச ஒலி மறைந்த உண்மை. விஷ்ணு படுத்திருக்கும் போதே கூட அவரது உள்ளத்தில் ஓர் இசை தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும். அது ஓம் நாதத்தின் நீட்சியாகும். ஆனால் அதற்குள் 1000 அடுக்கு அதிர்வுகள். ஒவ்வொரு அதிர்வும் ஒரு லோகத்தை உருவாக்கும். ஒவ்வொரு அதிர்வும் ஒரு உயிரின் கர்மத்தை இயக்கும். ஒவ்வொரு அதிர்வும் ஒரு சுருக்கமான நியதி விதியை பாடும். இந்த நாதமே யோகிகள் தியானத்தில் கேட்டால் அதே அநாஹத நாதம் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த நாதத்தின் மூல காரணம்
விஷ்ணுவின் அமைதியான நித்திரைதான். இந்த ஒளி பிரபஞ்சத்தை தாங்கும் ஒளியாகும். அவரது நாபியில் இருந்து பிறந்த தாமரை நித்திய ரகசியத்தின் உச்சி. விஷ்ணுவின் நாபியில் இருந்து எழும் தாமரை படைக்கருவியாக மட்டுமே பார்க்கப்படுகிறதானால் அதுவே மிகப்பெரிய தவறு. அந்த தாமரை 3 விஷயங்களை குறிக்கிறது. 1. நித்திய பரிமாணத்தின் உருவாக்கம். இந்த தாமரை பிரபஞ்சத்தின் மையத்தில் இருக்கும் தலைமையகத்தைப் போலும் அதன் இதழ்களில் நியதி விதிகள் எழுந்திருக்கின்றன. 2. பிரம்மாவின் படைப்புத்திறன். தாமரையின் மென்மை பிரம்மாவின் படைப்பில் வெளிப்படும் சிருஷ்டியின் நுட்பம். 3. தர்மத்தின் வேர்கள். அந்த தாமரையின் வேர்கள் விஷ்ணுவின் சுவாசத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் பிரம்மாவின் படைப்பு விஷ்ணுவின் சிந்தனையுடன் இணைந்துள்ளது. விஷ்ணுவின் அவதார ரகசியம். ஏன் அவர் ஒவ்வொரு யுகத்திலும் மனித வடிவத்தில் தோன்றுகிறார்? மிக ஆழமான ஒரு ரகசியம். விஷ்ணுவின் சக்தி எந்த வடிவத்திலும் இறங்க முடியும். ஆனால் மனித வடிவை அவர் தொடர்ந்து தேர்வு செய்வது ஒரே காரணத்திற்காக. மனிதனின் வாழ்க்கை மிக கடினமான சோதனை. தேவலோகம் மிக அமைதியானது. அசுரலோகம் மிக வலுவானது. யோகலோகம் மிக பரிபக்குவமானது. ஆனால் பூமி அனைத்தையும் கலந்து வைத்திருக்கும் லோகம். பிரச்சனை, இன்பம், துன்பம், கர்மம், பிறப்பு, மரணம், தர்மம், அதர்மம், அன்பு, விரக்தி, அனைத்து உணர்வுகளையும் ஒன்றாக கொண்டிருக்கும் மனிதன்தான். அதனால்தான் விஷ்ணு ஒவ்வொரு யுகத்திலும் மனிதனின் உணர்வுகளே, மனிதனின் துன்பத்தை, மனிதனின் ஆசைகளே, மனிதனின் போராட்டங்களே அவருக்குள் உணர்வதற்காக மனிதராகவே பிறக்கிறார். இதுவே அவதார ரகசியம். அவரது ஆயுதங்களின் தத்துவம். ஒவ்வொன்றும் ஒரு யுக விதி. விஷ்ணுவின் ஒவ்வொரு ஆயுதமும் ஒரு பொருள் அல்ல, ஒரு தத்துவம். சங்கம், பாஞ்சஜன்யம், உயிரின் முதல் மூச்சு, உண்மையின் முதல் அழைப்பு, சத்தியத்தின் குரல். சக்கரம், சுதர்சனம், கர்ம சுழற்சி, விதியின் சுழற்சி, தீமையை அழிக்கும் வெளிச்சத்தின் சுழற்சி. கதை, கௌமோதகி கதா. தர்மத்தின் அடித்தளம். அழிவை மட்டும் செய்யும் சக்தி அல்ல, உண்மையை நிலைநாட்டும் பாறை. நாமம், ஸ்ரீ வைஷ்ணவ நாமம். 2 கோடுகளும் நடுவே இருக்கும் சிவப்பு கோடு. உயிருக்கும் பரம்பொருளுக்கும் இடையே இருக்கும் உறவு. கௌஸ்துபம், தெய்வீக ஒளியின் மையம். திருமாலின் சிரிப்பு ஏன் அவ்வளவு அரிது? விஷ்ணு பொதுவாக மெல்லிய சிரிப்புடன் இருப்பார். ஆனால் அவர் வியப்புடன் சிரிக்கும் தருணங்கள் மிக அரிது. அவர் சிரிப்பார் ஒரு யோகி பேரன்பை அடையும் போது, ஒரு மனிதன் தர்மபுருஷராக மாறும்போது, ஒரு உயிர் கர்மத்தை தாண்டும் போது, ஒரு உலகம் அழிவின் வாயிலில் இருந்து மீளும்போது. அவர் சிரிப்பது ஒரு உலகத்தை ஆசிர்வதிப்பது போல இருக்கும். ஏனெனில் அந்த சிரிப்பில் பிரபஞ்சம் இருக்கும். நிலையான நாராயணன் உருவமும் உருவற்றதும் ஒன்றாக இருக்கிறார். நீங்கள் விஷ்ணுவை உருவமாக பார்க்கலாம். கண்ணன் குழந்தை, ராமன் அரசன், நரசிம்மம் அதிசயம். ஆனால் அவர் உருவற்ற நிலையிலும் இருக்கிறார். அவர் ஒளியாக இருக்கிறார். அவர் இடமாக இருக்கிறார். அவர் சுவாசமாக இருக்கிறார். அவர் விதியாக இருக்கிறார். அவர் நாமமாக இருக்கிறார். அவர் நாதமாக இருக்கிறார். இதுதான் நாராயணன் எங்கும் நிறைந்தவன் என்ற வரியின் தத்துவம். விஷ்ணு யோகநித்திரையில் இருக்கும்போது பிரபஞ்சம் அவருக்குள் மட்டுமே உயிருடன் இருக்கிறது. அது ஒரு உவமை அல்ல, அது நேரடியாக உண்மை. ஏனெனில் பிரபஞ்சம் வெளியில் இல்லை, அது விஷ்ணுவின் சிந்தனையின் வெளிச்சத்துக்குள் மட்டுமே உள்ளது. அவர் சிந்தனை நின்றால் பிரபஞ்சம் நின்றுவிடும். அவர் சுவாசம் நின்றால் அலைகள் நின்றுவிடும். அவர் நித்திரை ஓங்கினால் உயிர்கள் பிறக்கும். அவர் நித்திரை சுருங்கினால் உயிர்கள் மறையும். இதுதான் விஷ்ணுவின் கனவின் ஆழம். இறுதி உண்மை. விஷ்ணு விழித்தால் பிரபஞ்சம் இல்லை. இது பயங்கரமானதாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் அது பயமல்ல. ஏனெனில் பிரபஞ்சம் முடிவதில்லை. அது ஒரு முடிவில்லாத சுழற்சியில் ஓங்கியும் சுருங்கியும் கொண்டிருக்கும் ஒரு காஸ்மிக் ஹார்ட்பீட். நாம் நினைப்பது போல் அழிவு இல்லை. அது ஒரு ரீசெட், ஒரு ரிஃப்ரெஷ், ஒரு
ரியலைன்மெண்ட். அவர் விழிக்கும் தருணம் என்பது பழைய கிரியேஷன் டிசோல்வ் ஆகி புதிய கிரியேஷன் ஆகி அவரது காசல் இல் கரைந்து மறுபடியும் உருவாகும் நேரம். அந்த வினாடி, ஒரு நொடி, ஒரு சுவாசம், ஒரு அதிர்வு, அது முழு இயல்பை மாற்றும். ஏன் அவரது கனவில்தான் எல்லாம் உயிருடன் இருக்கிறது? ஏனெனில் அவர் கனவில் உள்ள ஒவ்வொரு எனர்ஜி லைன், ஒவ்வொரு வைப்ரேஷன், ஒவ்வொரு லைட் பேட்டர்ன், ஒவ்வொரு பல்ஸ், அனைத்தும் உயிரை தாங்கும் கள். யோகநித்ரை என்பது உறக்கம் அல்ல, அது பிரபஞ்சத்தை தாங்கும் பரம்பொருள் நிலை. அதில் அவர் உயிரை காப்பவர், தர்மா பேலன்ஸ் செய்யும் நியாயம், கர்மா நெறியைச் சீரமைக்கும் கணிதம், அன்பை வளர்க்கும் சக்தி, நியதியை உருவாக்கும் அறிவு. அவர் விழித்தாலும் அவர் நனவு நிலை. அவரது லிமிட்டேஷன் அல்ல, அது பாஸ் மோட். அவர் தேவைப்படும்போது அவர் அவதாரமாக இறங்க அவர் விழிக்கிறார். அப்படி காணப்படும் விழிப்பு கூட வெளி உலகிற்காக மட்டுமே. அவர் உண்மையில் நித்திய நித்திரையிலேயே இருக்கிறார். இறுதி சத்தியம், ஒவ்வொரு உயிரும் விஷ்ணுவின் கனவில்தான் இருக்கிறது. அதனால்தான் பகவத்கீதை சொல்லுகிறது, உயிர் அழியாது, உடல் அழியும். எப்படி? ஏனெனில் உயிர் அவரது கனவின் ஒளித்துளி. அது அழியாது, அது மாற்றம் அடையும், அது அடுத்த வடிவமாகும். அவரது கனவு, அவரது கிரியேஷன், அவரது டிசொல்யூஷன், அவரது ஆர்டர், அவரது லவ், அவரது லா, நாம் எல்லாம் அவரது ட்ரீம் பார்ட்டிகிள்ஸ். மனிதனின் வாழ்க்கையின் கடைசி அர்த்தம். மனிதன் பிறப்பு எதற்காக? மரணம் எதற்காக? தர்மம் ஏன்? பிரச்சனைகள் ஏன்? ஆசைகள் ஏன்? துன்பம் ஏன்? இதற்கான மிக உயர்ந்த பதில், மனிதன் காண மிக தேவையான வடிவம். அவர் கனவில் அதிவேக வளர்ச்சியடையும் ஒரே உயிர். யாருடைய கர்மமும் வீணல்ல. அவர் பார்த்துக் கொள்கிறார். அவர் அமைதியாக கவனம் செய்கிறார். அவர் பேசாமல் காக்கிறார். அவர் காணாமல் வழி நடத்துகிறார். எல்லாவற்றையும் இணைக்கும் கடைசி வரி. பிரபஞ்சம் இருந்தால் அது விஷ்ணுவின் கனவு. பிரபஞ்சம் இல்லை என்றாலும் அவர் இருக்கிறார். அவர் இருந்தால்தான் அனைத்தும் இருக்க முடியும். அதனால்தான் வேதம் ஒரு வரியில் முடிக்கிறது, நாராயணாத் உத்பவந்தி, நாராயணேன் தியந்தி, நாராயணே சப்ரவிஷந்தி. பிறப்பு விஷ்ணுவிலிருந்து, வாழ்வு விஷ்ணுவிலுள்ள, இறுதி விஷ்ணுவுக்குள். இதுவே கதையின் பரம்பொருள் முடிவு.